ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு சீரக ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்ல போகிறேன். அவசரத்துக்கு டக்குன்னு வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புளி போட்டுருங்க. சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி ஒரு 4 போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்டு நல்லா அரைச்சிருங்க. பூண்டு ஒன்று போட்டேன். நல்லா அரைச்சிட்டு ஒரு சட்டியில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு அந்த அரைச்ச விழுதத்துக்கு அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுருங்க. தண்ணி போட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களோட சேனல் நேம் ஸ்ரீ புனிதா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமாக வேலை செய்ய பிடிக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேவையான தண்ணி ஊற்றுறேன். உப்பு போட்டு மூடி வச்சுன்னா கொதி வரும்போது தண்ணியை தெளித்து இறக்கிட வேண்டிதான். ரசம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சளியெல்லாம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அந்த ரசம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரசம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரசம் ரெடியாக இருக்குது.